Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதி தேன்கனிக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே மணிக்குண்டு பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். இங்கே அதிமுக ஆட்சியில் செய்த பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் இன்றைக்கு மனதில் வைத்து எழுச்சியான ஒரு வரவேற்பை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி திரண்டு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு வண்ணத்துப்பட்டியில் பாலம் அமைத்துக் கொடுத்தது அதிமுக ஆட்சி. ஒசூர், அதே போன்று தளி, தேன்கனிக்கோட்டை, பிலிக்கூண்டு வரை ஒகேனக்கல் சாலை 150 கிலோமீட்டர் அளவில் சிறு பாலங்கள் அமைத்து சாலையை அகலப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது கழக அரசு. அஞ்சட்டி, தக்கட்டி, முரிகம், மலஹள்ளி வரை பல்வேறு சாலைகளை அகலப்படுத்தி பலப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுத்தது அதிமுக அரசு. அஞ்சட்டியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 30 படுக்கை வசதிகளோடு தரமுயர்த்தி கொடுத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுத்தது அழகு அரசு. தளி தொகுதியில் அதிக கால்நடைகள் உள்ளதால் கால்நடைகளுடைய நலன் கருதி 5 கிளை மருத்துவமனைகளை கொண்டு வந்தது அதிமுக அரசு. அதிமுக ஆட்சியில் அஞ்சட்டியில் தாலுக்கு அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அது மக்கள் பயன்பாட்டிற்காக இருக்கிறது. மலாய் கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி படிக்க 2 விடுதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் பள்ளி படிக்கவும் விடுதியில் தங்கி படிக்கவும் ஏதுவாக அது அமைத்துக் கொடுக்கப்பட்டது. தோட்டக்கலை கல்லூரி தளி தொகுதியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி தளி தொகுதியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. தளி ஒன்றியத்திலே கிராம சாலைகள் அகலப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையில்லா மாடுகளை தளி தொகுதிக்கு அதிகமாக கழக அரசு வழங்கியது. கெங்கமங்கலம் தொழில்நுட்ப கல்லூரி கொண்டு வந்தது. சுமார் 15,000 தொழிலாளர்கள் பயன்படும் வகையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தது கழக அரசு. தளி தொகுதியிலே ஒன்றிய அலுவலகம், கெங்கமலத்திலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, நாட்ராம்பள்ளி டு அஞ்சட்டியில் 6 கோடி ரூபாய், அதாவது உரிகம் பிலிகள் வழியாக மஞ்சு கொண்ட ஹள்ளி தார் சாலை 31.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அஞ்சட்டி அம்மா ஆட்சி காலத்திலே வரை அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலை ஒரு வழிப்பாதையாக இருந்து மாற்றிக் கொடுக்கப்பட்டது. யானைகள் நடமாட்டம் நிறைந்த பகுதியாக இருப்பதால் விவசாய நிலங்கள் அதிகமாக அழிக்கப்படுவதால் பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத வண்ணம் அதனை தடுக்கும் வகையிலே சோலார் மின்வேலிகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஆழ்துளை கிணறுகள் அமைக்க வனப்பகுதி ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளே அதிமுக ஆட்சியில் பல்வேறு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அனுமதி மறுக்கப்படுகிறது என கூறப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்கியது. ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு காட்டுப்பகுதிக்கு அனுமதிக்கவில்லை என்கிற அந்த நிலை இருந்தது. அதை அதிமுக அரசு சரி செய்து கொடுத்தது. அந்தேவனப்பள்ளி, அதே போன்று காரண்டப்பள்ளி வழியாக தொட்டப்பிலி முதுவரை சாலை வழியாக 2 பாலங்கள் 5.5 கோடி ரூபாயிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அஞ்சட்டி பேருந்து நிலையம் அமைத்துக் கொடுத்தது கழக அரசு. அதே போன்று கேரட்டி தொட்டமஞ்சுக்கு அதிமுக ஆட்சி காலத்திலே, அதாவது விடியாத திமுக அரசு சரிவர பராமரிக்கப்படாதால் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு இன்றைக்கு அந்த பகுதி இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக அஞ்சட்டி பகுதியில் தொட்டமில்லா என்ற இடத்தில் தடுப்பணை அமைத்துக் கொடுக்க சுமார் 2,000 ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதி அமைத்துக் கொடுக்கக்கூடிய 2020 அதிமுக அரசு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் என்ற நிலையை பேசியும் கூட அதனை சரி செய்து கொடுக்கவில்லை திமுக அரசு. அஞ்சட்டியில் அதை சுற்றியிருக்கக்கூடிய 10 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டது. அதற்கான கட்டமைப்புகள் தற்போது இந்த ஆட்சியிலே சரி செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி புதிய பேருந்து நிலையம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. சாலைகள், அதாவது பேரூராட்சி உட்பட 18 வார்டுகள் தரமான சாலைகள், சிமெண்ட் சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பேருந்து நிலையத்திற்கு வணிக வளாகம் 50 லட்சம் செலவிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம், அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி 50 படுக்கைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. 15 வார்டுகளுக்கு சீரான குடிநீர் கிடைக்க 7 லட்சம் லிட்டர் கொண்ட நீர்த்தேக்க தொட்டி, 60,000 கொள்ளளவு கொண்ட 7 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், 4 கோடியிலே சீரான விநியோகம் செய்ய அதிமுக அரசு வழி செய்தது. 18 வார்டுகளில் 400 LED தெருவிளக்குகள், தேன்கனிக்கோட்டை தேவராஜன் ஏரி, இருப்பநாயக்கன் ஏரிகளை தூர்வாரி கரையை பலப்படுத்தி 1 கோடி ரூபாய் தண்ணீர் வற்றாமல் இருக்க வழிவகை செய்தது. பெண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த
புதிய வகுப்பறைகள் 1.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுத்தது. தேன்கோட்டை ஒசூர் தேன்கோட்டை தளி தேன்கனி கோட்டை ஜங்கமங்கலம் வழியாக, அதாவது ஒரு வழி சாலை பாதையை 10 கிலோமீட்டர் அகலப்படுத்தியது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த தனி தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கழக அரசு செய்து கொடுத்திருக்கு. அதனை இந்த பகுதி நன்றியோடு இருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திறந்து உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தளி சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற எங்கு பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் விலமாக அலைகடல் என கூடி மலர்களால் தூவி அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்கிறார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்.